திமுக கூட்டணியில் இருந்து விலகிய காங்கிரஸ் கட்சிக்கு திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் கடும் கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுக வெற்றி வாய்ப்பை இழந்த நிலையில் 59 பேர் மட்டுமே வெற்றி பெற்றனர். மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்ற திமுக எம்எல்ஏக்கள் கூட்டத்தில் 4 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளுக்கு வாக்களித்த மக்களுக்கு நன்றி தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. திமுக கூட்டணியில் இருந்து வெளியேறிய காங்கிரசுக்கு கண்டனம் தெரிவிக்கப்பட்டது. காங்கிரஸ் தனது பழைய குணத்தை மாற்றிக்கொள்ளவில்லை என்று தெரிவித்துள்ளது. அதோடு முதுகில் குத்திவிட்டதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தலில் எந்த கட்சிக்கும் பெரும்பான்மை இல்லாததை சுட்டிக்காட்டியுள்ளதுடன் இன்னொரு தேர்தலுக்கு தமிழ்நாடு தயாராக இல்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் நிலையான ஆட்சி அமைய வேண்டும் என்பதே நமது முதன்மை நோக்கம் என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திமுக அரசு செயல்படுத்திய திட்டங்கள் அப்படியே தொய்வின்றி தொடர வேண்டும். அரசியல் நிர்வாக நிலைமைகளை ஆராய்ந்து அவசர முடிவுகளை உடனடியாக எடுக்கும் அதிகாரத்தை திமுக தலைவர் மு.க.ஸ்டாலினுக்கு வழங்குவது என ஒருமனதாக தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. மேலும் எந்த முடிவெடுத்தாலும் திமுக எம்எல்ஏக்கள் அனைவரும் கட்டுப்பட வேண்டும் எனவும் திமுக தலைவர் மு.க.ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார்.